Hi friends, welcome to Kamal Designs. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோல என்ன டிசைன்னா ராயல் பிளே டிசைனோ ப்ளஸ் வுடன் கிரைன்ஸ் ரெண்டும் தான் பண்ண போறோம். மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பேஸ் கோட் அடிக்கிறோம். ராயல் எமல்ஷனில் 7937ங்கிற இந்த ஐவரி கலர். இது வந்து 2 கோட் அடிங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டாப் கோட் போட போகிறோம். ராயல் பிளே X110 PG5. இது வந்து ரேகிங் ரோலர் டிசைன் ரேகிங் ரோலர் போட்டிருக்கு. அது நம்மகிட்ட வீடியோ இல்லை பாருங்கள், ஃபுல்லாக போட்டு முடிச்சிருக்கு. இப்போ சைடில் வந்து நம்ம வந்து ஃபுட் கிரைன்ஸ் போட போகிறோம். அதுக்கு வந்து பேஸ் கோட் பார்த்திங்கன்னா கோல்டன் ப்ரௌனும் மிட் பஃப்பும் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கு. இப்போ நம்ம வந்து அந்த பேனலை வந்து தனியாக காமிக்கிறதுக்காக மாஸ்கிங் டேப் போட்டணும். இப்போ நம்ம அதை வந்து ஒரு நாள் காய விட்டுட்டு டாப் கோட் அப்ளை பண்ணுறோம். டாப் கோட் என்னென்னு கேட்டிங்கன்னா கோல்டன் ப்ரௌனும் பிளாக்கும் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கு. எப்பயுமே நம்ம உட் கிரைன்ஸ் போடணும்னா ஃபஸ்ட்டு நம்ம தின்னரை போட்டு கொஞ்சம் ஈரமாக வச்சுக்கணும். அதுக்கப்புறமேல நம்ம பனியன் கிளாத் இருக்கு இல்லைங்களா, பனியன் கிளாத்தை வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு 21 அடி நீளம் அப்படிங்கிறனால நம்ம இதில் பேச்சஸ் போடக்கூடாது. பேச்சஸ் மாதிரி போடுற மாதிரி தான் நீங்கள் தனித்தனியாக டேப் அடித்து உட்டு மாதிரி காமிக்கலாம். பேச்சஸ் இல்லாமல் கஸ்டமர்ஸ் ஒரு கேட்கும் போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். லென்த்துக்கும் போடணும். இப்போ அதை போட்டு முடிச்சதுக்கப்புறமேலு கிரைன்ஸ் வரையணும். கிரைன்ஸுமே நம்ம கொஞ்சம் வுட்டில் வரைகிறத விட ஃபால் சீலிங்கில் வரைகிறது கொஞ்சம் வேறு மாதிரி கொஞ்சம் ஈஸியாக வரைஞ்சிடலாம். இதுவுமே அந்த ஈரம் காயறதுக்குள்ளேயே நம்ம அந்த கிரைன்ஸை வரைஞ்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் ஒன்றும் கண்டினியூஸாக அப்லோட் ஆகிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் கிரைன்ஸ் போடுறோம். இது நல்லா எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கவங்க இன்னும் நல்லா போடுவாங்க. இதை நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி கிரைன்ஸ் போட்டிருக்கு. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து ஏற்கனவே வந்து பேனல் பிரிச்சிருக்கோம். இருந்தாலும் இங்கே கிரைன்ஸ் போடணும். இப்போ கிரைன்ஸ் போடும்போது தனியாக தெரியணும். அதுக்காக முதல்ல டேப் போட்டிட்டு இந்த போர்ஷனில் வந்து நம்ம கிரைன்ஸ் ட்ரா பண்ணுறோம். கிரைன்ஸ் வரைகிறோம் அப்படின்னாவே நம்ம டூல்ஸ் கொஞ்சம் 2-3 டூல்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்ததுனாவே போதும். ஒன்று நல்ல ப்ரெஸ்ஸு, நம்மகிட்ட 4 இன்ச் ப்ரெஸ் தான் இருக்குது. இதே 2 இன்ச் ப்ரெஸ் இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ கிரைன்ஸ் வரைகிறோம்னா நம்ம மேலே இருக்கக்கூடிய அந்த டாப் கோட்டையை நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ நம்ம கிரைன்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு டேப்பை ரிமூவ் பண்ணாவே உங்களுக்கு தனித்தனி பேனலாக தெரிய ஆரம்பிச்சிடும். பாருங்கள், இப்போ நம்ம எல்லா பக்கமும் கிரைன்ஸ் போட்டாச்சு. இப்போ வந்து உள் பக்கமும் இதை வந்து காமிக்கணும். அப்போ நம்ம சீலிங்கில் ஏற்கனவே நம்ம ரேகிங் ரோலர் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அது மேலே படக்கூடாது. அதுக்காக என்னென்னா மேலே வந்து ஃபஸ்ட்டு சீலிங்கை வந்து மாஸ்கிங் டேப்பால் கவர் பண்ணிவிட்டு கீழே வந்து கிரைன்ஸ் வரைஞ்சிருங்க. ஃபஸ்ட்டு உடனே நம்ம டேப் ரிமூவ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
முடிஞ்சால் ஷேர் பண்ணி வைங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.